வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன். பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு 62 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, எதில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க கொஸ்டின் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 61 ஆஃப் வாங்கியிருக்காங்க. பேஜ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 61 ஆஃப் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 15 1 மார்க் இருக்கும். இந்த 15 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 1 மார்க் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் அது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1.5 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல்னால் என்ன, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா கோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா கியூ ஃபேக்டர்னால் என்ன, த குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ டிகிரி ஆஃப் ஆசோலேட்டர்ஸ் ஆஃப் ஆர்எல் அப்ளைட் ஃபார் த வோல்டேஜ். இப்போ கியூ ஃபேக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்ன, த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் non-mechanical waves which in travel from the speed vacuum in the medium. அடுத்து difference between nanomaterial and bulk materials. The particles of object or is less 100 meter called nanomaterial. The particles of object size is for exceed for the 100 nanometer is called bulk material. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நேனோ மெட்டீரியல்ஸ் பல்க் மெட்டீரியல்ஸ் ஆர் சேம் கெமிக்கல் காம்போசிஷன். அதே மாதிரி சொல்யூஷன் சம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் த பேரவல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் internal resistance of cells using by voltmeter. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டிருக்காங்க. the internal resistance of using for voltmeter, the internal resistance of circuit, the EMF for fixed for the circuit, the resistance of external or the voltmeter is connected to the circuit. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. the potential different for the current and which in resistance V equal to IR, the internal resistance of R and EMF for the applied for allow the யூக்லிபாரியம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவும் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் ரெக்யூட் பை த ஆக்சலரேட்டட் particles of charge. The electromagnetic waves are the transfer in nature. It is a non-functional waves of in travel for speed, light and vacuum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் டிஃபெக்டட் பை த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அந்த சம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. n = v/c த ரிலேட்டிவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிமார்க்கனோட ஃபஸ்ட்டு தியரம் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இந்த 3 மார்க்குக்கும் 3 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான் எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட் மினிட் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம், தமிழ், இங்கிலீஷு இது எல்லாமே. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணால் தான் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இதில் வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டு அழகாக நீட்டாக வந்து வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் இல்லைடா வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வந்து வீஸ்டன் பிரிட்ஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வீஸ்டன் பிரிட்ஜ் டயக்ராம் போடணும், அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும்.
ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? த எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் கேரக்டர்ஸ் இட் செல்ஃப் ஆர் த எமிஷன் ஆஃப் 3 டைப்பு: continuous expression spectrum, line emission spectrum, band emission spectrum. Continuous emission spectrum அப்படிங்கிறது the continuous emission spectrum is for obtained from the அது அழகாக கொடுத்துருக்காங்க லைட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொடியூஸ்டு பை ஃப்ரம் த வயலட், திஸ் கால்ட் இன் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். அதே மாதிரி லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக எழுதுங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா எல்லா பேப்பருமே 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் வந்து கேட்டிருக்காங்க. சோர்ஸு, ப்ரோட்டான், அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆக்சிலரேட்டட் பார்ட்டிகல்னால் என்ன, பிரின்சிபிள், த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் cyclotron is accelerated in high energy particles, kinetic energy, it is designed for the Lorentz அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்லாம் அழகாக நீட்டாக எழுதுங்க. ஏன்னா ஒர்க்கிங் தான் மார்க் அதிகமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல்ஸ் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இன்க்ரீஸ்டு அண்ட் ஃபார் த வெலாசிட்டி ஆஃப் இன்க்ரீஸ்டு ஆசோலேஷன் ஃப்ரீக்வன்சி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி லிமிடேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான், ஆக்சிலரேட்டட் லிமிட் அயான், எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் ஆக்சிலரேட்டட், unchanged particles in not accelerated. ஸோ அதுக்கு கீழே டேவின்சன் ஜெர்மானியர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்ஸ்லன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் போட போகிறோம். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ. இதெல்லாம் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து அப்டேட் கொடுக்க போகிறோம். அந்த அப்டேட்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.